இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பகுதி கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம் ஜூன் 1, 2 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு +1, +2 ஆகியவற்றில் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் இணைய வழியில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 40 வருட பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பகுதி கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம் ஜூன் 1, 2 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணை போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டப்படி உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் புதுச்சேரி பகுதிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வுக்குட்படுத்தும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளன. அதன்படி ஜூன் 1, 2 தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சரக்கு உறுதி முனையத்தில் முகாம்கள் நடைபெறும். சிறப்பு ஆய்வு முகாமுக்கு அனைத்து கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்து சுமார் 900 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அதற்காக போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வுக்குட்படுத்தி தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். வாகன ஆய்வு சிறப்பு முகாம்கள் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளிலும் நடைபெறவுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்தாம் வகுப்பு +1, +2 ஆகியவற்றில் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் இணைய வழியில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளிக் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் 10ஆம் வகுப்பு +1, +2 ஆகியவற்றில் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் இன்று முதல் ஜூன் 1 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதன்படி +1, +2 தனித் தேர்வர்கள் புதுச்சேரி முத்தரையர்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சேவை மையத்திலும், செல்வ பெருமாள்பேட்டை விவேகானந்த மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சேவை மையத்திலும் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 40 வருட பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. புதுச்சேரி நகரப் பகுதிகளில் பெரும்பாலும் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் உள்ளன. வனத்துறையினர் இதுபோன்ற பழமை வாய்ந்த மரங்களை கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் நள்ளிரவில் காற்றுடன் மழை பெய்தது. இதில் நீடராஜப்பர் வீதியில் 40 வருட மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். மாவட்ட அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 5வது கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும், போதைப்பொருள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும், மாணவர்களை விளையாட்டு, இசை, நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், போதைப்பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது. கலை முதியோர் பாதுகாப்பகத்தில் உலக குடும்ப தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சன்வே ஹோட்டல் அருகே கலை முதியோர் பாதுகாப்பகத்தில் உலக குடும்ப தின விழா கொண்டாடப்பட்டது. உலக குடும்ப தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற குடும்ப விழாவிற்கு புதுவை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். மருத்துவர் ஜனனி செல்வம் அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். ஓய்வு பெற்ற ஆய்வாளர் NS கலைவரதன், புதுவை வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் இயக்க சமூக இயக்கம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக கலை முதியோர் இல்லம் நிர்வாக இயக்குநர் கலைவாணி கணேசன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மேலும் பல அமைப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா. புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்,
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனிதவளத்துறை தலைவர் திரு MP லக்ஷ்மண் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழா மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தருமான திரு M தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தலைமை விருந்தினர் திரு MP லக்ஷ்மண் பிரகாஷ் உரையாற்றுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகியால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் TCS நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள், சான்றுகள் மற்றும் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார். மற்றும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் திரு T ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் S மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வியாண்டுக்கான சாதனை உரையை ஆற்றினார். TCS நிறுவன மனிதவளத்துறை அதிகாரிகள் திருமதி ராஜலட்சுமி மற்றும் திரு விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 54 நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக 360 மாணவ மாணவிகள் 586 பணி நியமன ஆணை பெற்றனர். அவர்களில் TCS டிஜிட்டல், விர்ச்சூசா, கார் டெக்னாலஜிஸ், ரெனால்ட், வெஸ்டியான், பாசோங் போன்ற மிகச்சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் 32 மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர். மேலும் முன்னணி நிறுவனங்களான TCS, காகனைஸ்ட், கேப் ஜெமினி, டெக் மஹேந்திரா, மோவேட், வோல்டெக், இன்டெக்ரா சாஃப்ட்வேர், ஃபுட் ஸ்விங் என்டர்பிரைசஸ், பிரைம் அரோமா ஃபுட்ஸ், கெவின் கேர் ஃபுட்ஸ், த கரூர் வைஷ்யா பேங்க், ESAF பேங்க், முத்தூட் ஃபைனான்ஸ், ICICI புரூடென்ஷியல் போன்ற நிறுவனங்கள் மூலமாக 333 மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் M ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்தார். இறுதியில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் S வைத்தீஸ்வரன் நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை தலைவர் முனைவர் கைலாசம், மயிலம் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் சதீஷ், MIT கல்லூரி டீன், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் சுட்டரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியாகோவில், காலாப்பட்டு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர். இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர்.
முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலையை சீரமைக்க கோரிக்கை. முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடியில் உள்ள கங்கையம்மன் கோவில் வீதி 1, கங்கையம்மன் கோவில் வீதி 2, வள்ளலார் வீதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக இருந்து வந்தது. இந்த சாலையை சீரமைக்க இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். இதனை ஏற்று உழவக்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு ரோடுகளை தோண்டி இங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி, சைடு வாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு துவக்கினார்கள். இந்த பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே விரைவில் சாலை அமைக்கும் பணியினை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் இப்பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு இன்று அளிக்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், கிளை செயலாளர்கள் கருணாகரன், செந்தில், தியாகு உட்பட இப்பகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் வாகன வரிசை எண்கள் ஏலத்தில் பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY04B ஏனாம் வரிசையில் உள்ள எண்கள் இணையத்தில் வருகிற 21ஆம் தேதி வரை ஏலம் விடப்படுகிறது. ஏலத்தில் பங்கேற்க தேவையான பெயர், கடவுச்சொல்லை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் என்பதை கிளிக் செய்வதன் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம். வரும் 20ஆம் தேதி வரை பதிவு செய்தவர்கள் மட்டுமே 21ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்கலாம். ஏலத்தில் ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இணையத்தில் அறிந்து கொள்ளலாம். அனைத்தும் இணைய வழியிலேயே பண பரிவர்த்தனை நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நலவழித்துறை மலேரியா திட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி இன்று காலை 8 மணிக்கு மலேரியா திட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியானது செஞ்சி சாலை, லால் பகதூர் சாலை சந்திப்பில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி அவர்கள் இவ்வருடம் தேசிய டெங்கு தின கருப்பொருளான சமுதாயத்தோடு இணைந்து டெங்கு கட்டுப்பாடு என்கிற அடிப்படையை விளக்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், பூச்சியியல் உதவியாளர் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்று டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியும் ஊர்வலமாக சென்றனர். டெங்கு விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சார பேரணியும் நகர பகுதிகளிலும் நடைபெற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பகுதி கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம் ஜூன் 1, 2ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு +1, +2 ஆகியவற்றில் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் இணைய வழியில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 40 வருட பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.